சுழல் விளக்கு செய்திக் கட்டுரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான 400க்கும் அதிகமான தேர்தல்களை நடத்தியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம். நியாயத்தையும் வெளிப்படைத் தன்மையையும் உறுதிப்பாட்டையும் கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணி என்பது உண்மையிலேயே மிகவும் போற்றத்தகுந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு புதிய அரசமைப்புச் சட்டத்தின் கீழ் 1952ஆம் ஆண்டு முதல் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போது நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்திலேயே தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு 1957, 1962, 1967 ஆகிய ஆண்டுகளிலும் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒன்றாகத்தான் தேர்தல் நடத்தப்பட்டது. 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு சில மாநிலங்களின் சட்டமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டு அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலும் திட்டமிடப்பட்டதற்கு முன்பாக 1972இல் நடத்தப்பட்டது. இப்படி பல்வேறு அரசியல் சூழல்களால் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் நடைமுறை 1967ஆம் ஆண்டுக்கு பிறகு மாறியது. தேர்தல் என்பது மிகவும் செலவு பிடிக்கும் ஒரு நடைமுறை. லட்சக்கணக்கான ஊழியர்கள் இதில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அரசியல் கட்சிகள் பெரும் நிதியை செலவிடுகின்றன. அரசுகளின் திட்டங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு மக்களுக்கு சென்று சேர்வதிலும் சிக்கல் ஏற்படுகிறது. மத்தியிலும் மாநிலத்திலும் அடிக்கடி தேர்தல் நடத்தப்படுவதால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கிறது. 2023 டிசம்பர் முதல் 2024 டிசம்பர் வரையிலான ஓராண்டில் நாடாளுமன்ற தேர்தலும் 8 மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கான சட்டமன்ற தேர்தல்களும் நடைபெற்றன. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக சுமார் 45 நாட்கள் நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடான இந்தியா தேர்தலுக்காக நிறைய மனித வளத்தையும் பெரும் பொருளாதாரத்தையும் இழக்கிறது. இதற்கு தீர்வாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்வைத்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்தது. 191 நாட்கள் ஆய்வுக்கு பிறகு 18,626 பக்கங்கள் கொண்ட விரிவான அறிக்கையை தயாரித்து மார்ச் 2024இல் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து சமர்ப்பித்தது இந்த குழு. ஒரே சமயத்தில் மாநில சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவது சாத்தியமே என்று கூறிய உயர்மட்ட குழு இதற்காக நாடு முழுவதும் உள்ள குடிமக்களிடமிருந்து மொத்தம் 21,558 பதில்கள் பெறப்பட்டதாகவும் இவர்களில் 80% பேர் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதை ஆதரித்ததாகவும் தெரிவித்தது. அதேபோல 32 கட்சிகள் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை ஆதரிப்பதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தது. பிறகு இந்த அறிக்கை அமைச்சரவையின் பரிந்துரைக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. விரிவான விவாதங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு செப்டம்பரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டது. ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துவதற்கு அரசியல் சாசனத்தில் குறிப்பிடத்தகுந்த திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்காக நாடாளுமன்ற தேர்தலுடன் அனைத்து மாநில சட்டப்பேரவைக்கும் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்யும் அரசமைப்பு சட்ட 129வது திருத்த மசோதா மற்றும் யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதா ஆகியவற்றை கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது மத்திய அரசு. முதலில் இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்வதற்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மசோதாவிற்கு ஆதரவாக 269 வாக்குகளும் எதிராக 198 வாக்குகளும் இருப்பதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தாக்கல் செய்தார். இரு மசோதாக்கள் மீதும் விரிவான விவாதம் நடத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகள் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி இந்த மசோதாவை எதிர்த்தார்கள். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஒவ்வொரு மட்டத்திலும் விரிவான விவாதம் நடத்துவதற்கு ஏதுவாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று பிரதமர் விரும்புகிறார். கூட்டுக்குழுவில் விரிவான விவாதம் நடக்கட்டும். அதன் பிறகு கூட்டுக்குழுவின் அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும். பிறகு மீண்டும் இந்த அவையில் விவாதம் நடத்தலாம் என்றார்.
மிகுந்த தொலைநோக்கோடு உருவாக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு பிறகு விரைவில் நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.